سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். சமீபத்தில் ஒரு தாய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என் பிள்ளை கொஞ்சம் தூரமாக போயிட்டான். எங்கே போயிருக்கிறான்? 40 நாள் தமிழ் ஜமாத்தில் போயிருக்கிறான். என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியல. உங்கள் பிள்ளை சின்ன பிள்ளையா? இல்லைங்க, கல்லூரி படித்து டிகிரி எல்லாம் வாங்கின பிள்ளை. அவ்வளோ தூரம் போயிட்டான், பார்க்காம இருக்க முடியல. அவனுக்கு என்னமாவது ஆயிடும், அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க. இப்படியும் ஒரு தாய். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு தாயை பாருங்கள். அந்த தாய் எப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, தாய்மார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. ரோம பேரரசு, நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ரோம பேரரசு. அந்த பேரரசை முஹம்மது என்ற பெயருடைய ஒருவர் தளபதியாக இருந்து அந்த கான்ஸ்டாண்டின் நோபினுடைய அந்த கோட்டையை வெல்லுவார், வெற்றி கொள்ளுவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு முகமதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த தாய்க்கு ஒரு யோசனை, அந்த ஹதீஸை படிக்கிறாங்க. படிச்சவுடன் என் பிள்ளை முகம்மது என்ற பெயருடையவர் தான் அந்த கோட்டையை வெல்வார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, என் பிள்ளையும் முகம்மது தானே, என்னுடைய பிள்ளையை நான் தளபதியாக ஆக்கி அந்த கோட்டையை நான் வெல்லச் செய்வேன் என்று சொல்லி ஃபஜ்ர தொழுதுட்டு உட்கார்ந்து பிள்ளையை கூப்பிட்டு, சின்ன வயசு பிள்ளை இது மாதிரி சின்ன வயசு பிள்ளையை கூப்பிட்டு பேசுற பிள்ளையை கூப்பிட்டு செய்றாங்கன்னு சொன்னா, முகம்மதே நீ வாப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இது அப்படின்னு ஹதீஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த கான்ஸ்டாண்டின் நோபிலை வெற்றி கொள்ள வேண்டும், நீ தளபதியாக ஆக வேண்டும், உன்னால் முடியும், நீ அதை முயற்சி செய். அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் சின்ன பிள்ளை, என்னால எப்படி முடியும்? அந்த முகமது நான் தான் சொல்லி எப்படிமா நீங்க சொல்றீங்க? வாய்ப்பே இல்லம்மா, அதுக்கான வாய்ப்பு இல்லை, சின்ன பிள்ளை, அதுக்கு தெரிஞ்ச பாஷையில அது சொல்லுது. இல்ல உன்னால் முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, முகம்மது என்ற ஒரு பிள்ளை, நீ முகமது, நான் உனக்கு முகமதுன்னு பேர் வச்சிருக்கேன், நீதான் அந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சரிம்மா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்கிறேன். பிள்ளைக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க ஆரம்பித்தார்கள். 7 வயதிலேயே, அந்த 7-8 வயதிலேயே குர்ஆனை முதலிலே நீ மனனம் செய் என்று சொன்னார்கள். ஹதீதுகளை படிக்க சொன்னார்கள். எடுத்த உடனே தளபதி ஆகணும், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லாம இந்த செய்தியை சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பிள்ளைக்கு முதல்ல குர்ஆனை கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உன்னால முடியும், முன்னேறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அந்த பிள்ளை அப்படி சொல்லுகிற பொழுது, எப்படிமா என்னால முடியும்? இல்ல, உன்னிடத்தில் குர்ஆன் இருக்குது. அவங்க சொல்றாங்க, பில் குர்ஆனி, உன்னிடத்திலே குர்ஆன் இருக்குது. சரிமா, குர்ஆன் இருக்கு, குர்ஆன் இருந்தா எனக்கு என்னால முடியுமா? இல்ல, பில் குவத்தி, உனக்கு சக்தியும் இருக்கிறது. குர்ஆனும் சக்தியும் இருந்தா போதுமா? இல்ல, வஹுப்பு நாசி, ஜனங்களுடைய பிரியம் உனக்கு இருக்கிறது. அதை நீ முழுமையாக நீ உருவாக்கி கொள்ளுவாய் என்று சொன்னால் உன்னுடைய முன்னேற்றம் அது தடைபடாமல் போய்கொண்டே இருக்கும். கடைசியில போனாங்க. அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லிய அந்த பேரரசை, அந்த கோட்டையை இந்த முகம்மது என்ற அந்த பிள்ளை, சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிள்ளை வெற்றி கொண்டார், தளபதியாக வந்து என்று சொல்லி வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1453 சுமார் 2,65,000 பேரோடு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய படையை எடுத்துக்கிட்டு போனாங்க. ஆனா அங்கே ஒரு வளைகுடா, கடல் பகுதி முழுமையாக அவர்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. கடலை கடப்பதற்கு முடியவில்லை. பாக்கி எல்லா பகுதியிலிருந்து வருவதற்கான முயற்சி செய்தும் கடலை கடந்து போக முடியல. வெற்றி அடைய வேண்டுமானால், வெற்றி அடையணும் சொன்னா கடலை கடந்து போயே தீர வேண்டும். என்ன பண்ணாருன்னு சொன்னா, கப்பல்களை தயாரித்தார்.
கப்பல்ல போனாலும் முடியாது, கப்பல்ல போனாலும் முடியாது. கப்பல்களை தயாரித்தார். அந்த கப்பல்களை எல்லாம் தரையிலே ஓடும்படி செய்தார். எப்பங்க? கிபி 1453 ஒரு விஞ்ஞானியாக அந்த தளபதி மிளிர்ந்து கப்பல்களை தண்ணீரிலே விடாமல் தரையிலே விட்டார். அதுவும் கரடு முரடான சொல்லப்படுகிற அன்பிற்கினியவர்களே, என்னன்னு சொன்னா அல் கானு தஹபி என்று சொல்லப்படக்கூடிய நெருக்கடி மிகுந்த அந்த நீர்வழியை முற்றுகையிட முடியாமல் பாஸ்பராஸ் என்ற இடத்திலிருந்து தரை வழியாக செய்றாருன்னு சொன்னா அந்த கப்பல்களை எல்லாம் எடுத்துட்டு போய் கலத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலை குறுக்கிடுகிறது. இப்போ ஒரு மலை, அந்த மலையிலேயும் அந்த கப்பல்களை ஏற்றி கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கி அந்த கடலிலே கப்பல்களை இறக்கினார், வெற்றி கொண்டார் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே ஒரு முரட்டு படையை உருவாக்கி இப்படிப்பட்ட வெற்றியை எடுத்தார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். காரணம் என்னங்க? யார் கொடுத்தது? ஒரு தாய் கொடுத்தது. எதை கொடுத்தார்கள்? குர்ஆனை கொடுத்தார்கள், ரசூலை கொடுத்தார்கள், அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டினார்கள். அது அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது என்பது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, நாம என்ன கொடுக்கணுங்க? நம்முடைய பிள்ளைக்கு உலக கல்வியை எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உலக கல்வியை எவ்வளவு மேல வேணாலும் கொடுங்க, எந்த துறையில் வேண்டுமானாலும் அவர்கள் முன்னேறட்டும். ஆனால் குர்ஆனும் ஹதீஸையும் விட்டுவிட்டு நான் மற்றொன்றை பிரதானப்படுத்தி அதை நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே லாபம் அது 100% அல்ல, அது மிக குறைந்த லாபமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற அந்த செய்திகள் நம்மிடத்தில் இருப்பதோடு தான் என்ன செய்யணும்னு சொன்னா நாம இந்த கல்விகளை கற்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஒழுக்கம் அது இல்லைன்னா கல்வி இருந்தும் பயன் இல்லை. ஒழுக்கம் எப்படி இருக்கணும்? ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற பாருங்க, ஒரு 10 சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மாவு எடுப்பாங்க? ஒரு 1/2 கிலோ மாவு எடுப்போம். ஆனா உப்பு எவ்வளவு எடுப்போங்க? அதுக்கு நம்ம உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் எடுப்போம். ஒழுக்கம் என்பது அந்த 1/2 கிலோ மாவை போன்றது, சப்பாத்திக்கு எடுக்கக்கூடிய மாவை போன்று நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்பது உப்பளவு இருந்தாலும் கூட எந்த சப்பாத்தி என்ன செய்யுங்க அற்புதமாக ருசியாக மாறிவிடும். ஒழுக்கம் என்பது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் சிறிய அளவு கல்வி நம்மிடத்தில் இருக்கும் என்றாலும் கூட, கம்மிதான் என்றாலும் கூட அந்த கல்வியை மிளிரச் செய்வது, ருசியாக மாற்றுவது ஒழுக்கம் என்ற அந்த மாவு என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போன்ற இறையச்சத்தையும் பண்பாட்டையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோர்களாகிய நாம் கொடுக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகளாகிய நாம் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கு. இடையே திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சமீபத்தில் சென்னையில தான் நினைக்கிறேன், முதலாம் ஆண்டு கல்வி பயிர்கிற நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை மது வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுகளோடு நடனம் ஆடினாரு. நடமாடின இடத்திலேயே விழுந்து மரணித்து போனார் என்பது நம்மெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அநேகமா அந்த ஊடக செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னங்க? கல்வியை கொடுக்க நாடிய அந்த பெற்றோர் ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை, அல் குர்ஆனை கொடுக்கவில்லை, தூதரை கொடுக்கவில்லை, ஹதீஸை கொடுக்கவில்லை, சுன்னத்தை கொடுக்கவில்லை. அதை கொடுக்காம கல்வியை மட்டும் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. பிள்ளையே இல்லாம போயிடுச்சு. பிள்ளையே தனக்கு இல்லைங்கிற நிலைமையே அல்லாஹ் உருவாக்கி தந்துட்டான். பார்த்தீங்களா? ஆக அன்பிற்கினியவர்களே, ஒழுக்கம் சார்ந்து இருக்க வேண்டும். பாருங்க, நமக்கெல்லாம் சொல்லப்படும் உலக கல்வி, மார்க்க கல்வி, உலக கல்வி. இது சொன்ன உடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படிலாம் இல்லைங்க, உலக கல்வி மார்க்க கல்விலாம் இல்லைங்க, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு ரெண்டாம் சொல்லணும். மார்க்க கல்வி உலக கல்வின்னு சொல்லக்கூடாது. நான் இப்படிதான் சொல்லுவேன். உலக கல்வி, மார்க்க கல்வி. நான் மூணா சொல்றேன். அதுவும் மார்க்க கல்வி ஒன்று, உலகத்திலே மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு கல்வி, அது உலக கல்வி. மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு கல்வி, மார்க்கம் தடை செய்திருக்கிற இன்னொரு கல்வி. அது என்னங்க 3 கல்வி? இதுக்கு சொல்லாத ஒன்றை சொல்றீங்களே நீங்க. உலக கல்வினா ஒண்ணு ஓகே, நான் ஒரு டிகிரி படிக்கிற உலக கல்வி. மார்க்கம்னா மார்க்கம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கல்வி, அவ்வளவுதானே. அது இல்லாம 3வது ஒண்ணு சொல்றீங்களே. அன்பிற்கினியவர்களே, அதையும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி விடுகிறேன். அன்பிற்கினியவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற விஷயங்களும் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகிற விஷயங்கள் அது எல்லாம் மார்க்க கல்வியாக இருக்கிறது. மார்க்க கல்வி 5 வகையா பிரிக்கலாம். மார்க்க கல்வியை 5 வகையா பிரிக்கலாம். அன்பிற்கினியவர்களே,
அகீதா, முதலிலே என்னுடைய கொள்கை, ஈமான் சார்ந்த கல்வி. ஈமான் சார்ந்த கல்வி என்னிடத்திலே சரியாக இருக்க வேண்டும். அது சரியா இருந்தாதான் எல்லா கல்வியும் நமக்கு பலன் கொடுக்கும். அது இல்லைன்னா போயிடுச்சு. அதற்கு இரண்டாவது மசாயில்கள், மார்க்க கல்விங்கிறதுக்காக சொல்றேன். மார்க்க கல்வியிலே மசாயில்கள், எது ஹலால், எது ஹராம், எது கடமை, எது கடமை இல்லை, எது முஸ்தஹப் என்ற அந்த செய்தியை அதை விளங்கிக் கொள்வது மசாயில் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது. மூன்றாவது ஒரு கல்வி சீரா, வரலாற்றை தெரிந்து கொள்வது. மார்க்கம் சொல்லுகிற வரலாறு, குர்ஆனிலே நிறைய வரலாறுகள் அல்லாஹ் செய்றான், நிறைய சொல்றான். யூசுப் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அதுமில்லாத இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், குகைவாசிகள்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற சீராக்களை, வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். அது அல்லாத நமது முன்னோர்களுடைய வரலாறுகளையும், குறிப்பா இந்திய தேசத்தினுடைய ஆட்சியாளராக இருந்த முகலாயர்கள், இந்திய தேசத்திற்கு பாடுபட்ட நம்முடைய முன்னோர்கள், இந்த வரலாறுகளை தருவதும் மார்க்க கல்வியாகவே இருக்கிறது. இந்த கல்வி நம்மிடத்தில் வேணும். அன்பிற்கினியவர்களே, அதற்கடுத்து ஆதாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த கல்வி. உதாரணமா சொல்லணும்னா, நான் எப்படி சாப்பிடுறது, நான் எப்படி தூங்குறது, நான் எப்படி பிரயாணம் பண்றது, இந்த கல்வி, ஒழுக்கம் இருக்கு பாருங்க, இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வி. அடுத்து ஐந்தாவதாக அஹ்லாக், பண்புகள் சார்ந்த கல்வி. அஹ்லாக்னு சொன்னா நற்பண்புகள் இருக்கு பார்த்தீங்களா, பண்புகள் சார்ந்த கல்வி. உதாரணமா சொல்லணும்னா, எப்படி நான் பொறுமையை மேற்கொள்வது, எப்படி நான் நிதானத்தோடு இருப்பது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ற நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இது போன்ற அஹ்லாக்குகள், நல்ல பண்புகளை சார்ந்து இருக்கிற கல்வி. இந்த 5 வகையான கல்வியும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதோடு சார்ந்து மார்க்கம் அனுமதித்திருக்கிற உலக லாபத்தை நோக்கமாக கொண்டிருக்கிற கல்வி. இன்னைக்கு நான் பொறியாளராக நான் எதுக்குங்க படிக்கிறேன்? நாளுக்கா சம்பாதிக்கணும். நான் மருத்துவம் படிக்கிறேன், எதுக்காகுங்க? அது மூலியமா நான் சம்பாதிக்கணும். நோக்கம் அதுதானுங்க. பின்னால நோக்கமெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். முன்னால் நோக்கம் என்னங்க? பொருளாதாரத்திலே நான் மேம்பட்டு வர வேண்டும். இப்படி உலக ஆதாயத்தை முன்னிறுத்தி பயிலக்கூடிய அந்த கல்வியும் வேண்டும், மேல உள்ள கல்வியோடு சேர்த்து. ஆனா ஒரு கல்வி நம்மிடத்தை வர வேண்டாம், மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒரு கல்வி. மார்க்கம் என்னங்க, படிக்கிறதுக்கு தடை செய்யுமா? வட்டி தொழிலை பத்தி நம்ம படிக்கிறோமா இல்லைங்களா? கணக்கு போடுறோமா இல்லையா? லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு, இவ்வளவு புள்ளி, இந்த கணக்கு. அன்பிற்கினியவர்களே, வட்டி சார்ந்து படிக்கிறோம், வட்டி தொழிலை படிக்கிறோம். அது மார்க்கம் படிக்க சொல்லல, அது படிச்சாலும் கூடாது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னைக்கு ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல சில பாடல் டான்ஸ் கத்து கொடுக்கறாங்கல்ல. டான்ஸ் ஒரு தொழில், இன்னைக்கு ஒரு கல்வி, ஒரு பயிற்சி. அந்த கல்வி நமக்கு வேணுமா? மார்க்கம் அதை தடை செய்து இருக்கிறது. ஒரு பாடல், நான் பாடகராக வர வேண்டும், பாடலாம் தப்பு இல்லை, கவி எழுதலாம் தப்பு இல்லை, ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக அது இருந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஜோசியத்தை கூட கல்விங்கிறாங்க, ஜோசியம் கூட கல்வின்னு சொல்றான். அதை படிக்கலாமான்னு சொன்னா படிக்க கூடாது. ஆக கல்வி என்பது 3 விதம். ஒன்று மார்க்க கல்வி, ஒன்று லாப நோக்கோடு கற்கின்ற உலக கல்வி, மூன்றாவதாக மார்க்கம் தடை செய்திருக்கிற 3வது ஒரு வகையான கல்வி. இந்த விளங்கிக் கொண்டு நாம் இந்த உலகத்திலே கல்வியை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, மிகப்பெரிய உச்சத்திற்கு நாம் செல்லலாம். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், இந்த பேர் கேட்டவனே நமக்கெல்லாம், பல பேருக்கு இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா மதுகபே வேணான்னு சொல்லி நேரடியாக குர்ஆனையும் ஹதீஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பல கூட்டங்கள் இன்னைக்கு உற்பத்தி ஆகி போச்சு. அவங்களே பல மதுகுபகளாக ஆகி போயிட்டாங்கிறது வேற. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபி மதுஹப் கேள்விப்பட்டிருக்கோங்களா? அவங்க ஹிஜ்ரி 198 ஒரு பேராசிரியராக இருந்தாங்க. அவங்கள பற்றிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்கினியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க காசானா இன்னைக்கு தெரியுங்கள, இன்னைக்கு அடி போர் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, அங்க பிறந்தவங்க தான். அந்த காசாவில் பிறந்தவங்க, ஒரு குடிசையில பிறந்தவங்க. அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளை உலகறிந்த அறிஞராக மாற வேண்டும். அவங்க எண்ணம் பாருங்க, உலகறிந்த அறிஞராக மாற வேண்டும் சொல்லி 2 வயது பிள்ளையை தூக்கிக்கிட்டு, 2 வயசு தான் பிள்ளையை தூக்கிக்கிட்டு காசாவில இருந்து எங்க வர்றாங்க? மக்காவுக்கு வருகிறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் அங்கதான் பிறந்தாங்க, அங்கதான் அந்த கல்வி இருக்கு, குர்ஆன் அங்கே இருக்கிறது, ஹதீஸ் அங்கே இருக்கிறது. என் பிள்ளையை தூக்கிக்கிட்டு அங்க வர்றாங்க.
அன்பிற்கினியவர்களே, 7 வயதிலே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்ய வைத்தார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 7 வயசுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 30 ஜுஸுவையும் 7 வயசுல முழுமையா மனப்பாடம் பண்ணி முடிச்சாங்க. இன்னைக்கு அவர் நம்ம வேணாம்னு சொல்றோம். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு கல்வி கற்றிருந்தால் அம்பு எய்யக்கூடிய கல்வி. ஒரு 10 அம்புகளை ஏதுகிறார் என்று சொன்னால் 10லே 9 சரியான இலக்கை சென்று தாக்கும் அந்த கல்வியையும் கற்றார். அதே போன்று அரபு மொழி, அரபு இலக்கியம் இவைகளையும் கற்றார். இதெல்லாம் எத்தனை சொல்லுங்க? 9 வயதிலே. தாய் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க, பக்கத்துல இருந்து ஊக்கம் கொடுக்கிறாங்க. 9 வயதிலே பிறகு என்ன செய்றாங்கன்னு சொன்னா மதீனாவிற்கு அங்க என்ன செய்றாங்க? மதீனாவுக்கு தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு இமாம் முஅத்தாவுடைய ஆசிரியர் மாலிகி மதுஹப் தெரியுங்களா? 4 மதுஹப்ல ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க பேராசிரியராக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட படிக்க விடுறாங்கன்னு சொன்னா மதீனாவுக்கு தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வர்றாங்க. 10 வயதிலே முஅத்தாவுடைய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்து வைத்திருக்கிற சஹீஹான 6 கிரந்தங்களிலே ஒரு கிரந்தமாக இருக்கக்கூடிய சிஹாசித்தாவிலே ஒன்றாக இருக்கக்கூடிய முஅத்தாவை என்ன செய்றாங்கன்னு சொன்னா 10 வயதிலே முழுமையாக படித்து முடிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கல்விமான் பாத்தீங்க, எவ்வளவு பெரிய கல்வி ஞானம். அன்பிற்கினியவர்களே, அதற்கு பிறகு மக்கா, மதினா, மிஸ்ர், பகதாத் என்று சொல்லி அனைத்து பகுதிகளிலேயும் எடுத்தாங்கன்னு சொன்னா கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். ஹிஜ்ரி 198 மஸ்ஜித் அம்ர் இப்னு ஆஸ் சொல்லப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆசிரியராக பணியாற்றினார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. காரணம் என்னங்க? அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்க காரணம் என்னங்க? அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, கியாமத் நாள் வரை இவங்க பேர் இருக்கு. இன்னைக்கு இவங்க மறைக்க நினைச்சாலும் சரி, இன்னைக்கு இந்த இயக்கவாதிகள் மறைக்க நினைச்சாலும் சரி, இவங்க பேர் எது வரைக்கும் இருக்குங்க? கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கும். அன்பிற்கினியவர்களே, காரணம் என்ன சொன்னா அல் குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை சரியான முறையிலே பயின்றதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை சரியாக கொடுத்து விட்டு சென்றார்கள் என்ற காரணத்தினாலேயே இன்று வரை இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இருப்பார்கள். அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை லாபம் என்று நோக்கி பயணிக்கிறோமோ அந்த லாபத்தோடு அல் குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவையும் அதோடு சேர்த்து எடுத்துக்கொண்டே பயணிப்போம், லாபத்தை அடைவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.